அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற தற்போது வெளியாகியிருக்க 3 முக்கியமான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கொஞ்சம் பேச்சை நிறுத்துங்க அப்படின்னு டவர்ல ஏறிய இளைஞர்களை டக்குன்னு மயக்க பிடித்து இறங்க சொல்லியிருக்காரு மோடி. இதற்குரிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து நாட்டின் மிகப்பெரிய ஊழல் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமா மிரட்டி பணம் பறித்த பாஜக அப்படின்னு ஒருத்தர் தாக்கி பேசியிருக்காரு. இதற்கு கடும் கண்டனமும் வெளிவந்துட்டு இருக்கு. யார் அப்படி பேசியிருக்கா, யாரு கண்டனத்தை தெரிவித்திருக்கா அப்படிங்கிற பல முக்கியமான தகவலையும், அதை தொடர்ந்து சூடுபிடித்திருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் கோவையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ மோடி பங்கேற்கிறதுனால பாஜகவினர் ரொம்ப உற்சாகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து தற்போது வெளியாகி இருக்க சுவாரஸ்யமான தகவலையும் தான் தொடர்ந்து வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவன் கொஞ்சம் பேச்சு நிறுத்துங்க அப்படின்னு டவர்ல ஏறிய இளைஞர்களை பார்த்து டக்குன்னு மயக்க பிடுங்கி இறங்க சொல்லியிருக்காரு மோடி. அதாவது ஆந்திராவில் என்டிஏ கூட்டணி சார்பில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடைய செயல் பலரையும் கவனிக்க வைத்திருக்கு. இதற்காக பலரும் அவரை பாராட்டியும் வராங்க. ஆந்திர பிரதேசத்தின் பல்நாடு மாவட்டத்தில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஆந்திராவில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இதில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிரஜாகலம், அதாவது மக்களின் குரல் என்ற தலைப்பில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டாங்க. அப்போ சிலர் அங்கே இருந்த விளக்கு கோபுரத்தின் மீது ஏறியதால கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. விளக்கு கோபுரத்தின் அவர்கள் ஏறிய போது பிரதமர் மோடி அவர்களை கண்டித்திருக்காரு. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியும் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த பொதுக்கூட்டத்தில் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் பேசி கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த சிலர் விளக்கு கோபுரத்தின் மீது ஏறியிருக்காங்க. இது கவனித்த பிரதமர் மோடி உடனடியாக பவன் கல்யாண் பேசி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டார். அங்கே மின்சார கம்பிகள் செல்றதுனால உடனடியாக அங்கிருந்து இறங்கும்படி பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்திருக்காரு. பவன் கல்யாண் பேச்சு குறுக்கிட்ட பிரதமர் மோடி, அங்கே மின்சார கம்பிகள் உள்ளன, நீங்க அங்கு என்ன செய்யறீங்க? உங்களுடைய உயிர் விலை மதிப்பற்றது, தயவு செய்து கீழே இறங்குங்க. செய்தியாளர்கள் உங்களை போட்டோ எடுக்கிறாங்க, உடனே நீங்க கீழே வாங்க. கூட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் பொதுமக்களை தயவு செய்து ஒழுங்குபடுத்துங்க. ஏதாவது தவறு நடந்திருந்தா ரொம்ப கஷ்டமாயிருக்கும், தயவு செய்து கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது மேடையில் இருந்த சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் ஆகியோரும் அவர்களை கீழே இறங்க சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி கூறிய பிறகே அந்த இளைஞர்கள் மின்சார கோபுரத்தில் இருந்து கீழே இறங்கியிருக்காங்க. அதன் பிறகே பிரதமர் மோடி தனது இருக்கையிலையும் அமர்ந்தார். அதன் பிறகு தொடர்ந்து பேசிய ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் தனது உரையை நிறைவு செய்திருக்காரு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோர் உடன் கூட்டணி உறுதியான பிறகு பிரதமர் மோடி அங்கே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த 10 ஆண்டுகளில் அங்கே கூட்டணி தலைவர்கள் இணைந்து பொதுக்கூட்டத்தை நடத்துவது இதுவே முதல் முறை. ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடைபெறும் நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஜனசேனா கட்சியுடன் இணைந்து பாஜக இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க. இதற்காக இந்த 3 கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதன்படி பாஜக 6 லோக்சபா தொகுதிகளையும் 10 சட்டசபை தொகுதிகளையும் போட்டியிடுறாங்க. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 17 லோக்சபா இடங்களையும் 144 சட்டமன்ற தொகுதிகளையும் போட்டியிடும். ஜனசேனா 2 லோக்சபா மற்றும் 21 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. நாடு முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ஆந்திராவில் லோக்சபா தேர்தலும் சட்டசபை தேர்தலும் ஒரே கட்டமாக வரும் மே 13ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டின் மிகப்பெரிய ஊழல் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமா மிரட்டி பணம் பறித்த பாஜக அப்படின்னு
தாக்கமாக சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மும்பையில் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. மேலும் வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவர் உறுதியளித்திருக்காரு. ராகுல் காந்தி கடந்த ஆண்டு எப்படி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தினாரோ அதே போல இப்போது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தி வந்துட்டு இருக்காரு. மணிப்பூரில் தொடங்கிய இந்த யாத்திரை பல்வேறு மாநிலங்கள் வழியாக பயணித்து சமீபத்தில் மகாராஷ்டிரா வந்தடைஞ்சிருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தின் நிறைவு விழா பார்த்தீங்கன்னா தற்போது மும்பையில் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிறைவு விழா கூட்டத்தில் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு தலைவர்களும் கலந்து இருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். மும்பையை அடைந்திருக்க இந்தியா கூட்டணி விரைவில் டெல்லியை அடையும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் இந்தியா ஒற்றுமை மற்றும் நீதிக்கான பயணத்தை நிறைவு செய்த ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் என்றும், மக்களவையில் எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று வென்றவர் ராகுல் காந்தி அப்படின்னு புகழாரம் சுட்டினார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியின் ஒரே இலக்கு பாஜகவை வீழ்த்துவது மட்டுமே. தேர்தல் பத்திர ஊழல் பாஜகவின் முகமூடியை கிழித்திருக்கு. உண்மையான ஊழல் கட்சி பாஜக தான் என்பது தேர்தல் பத்திர ஊழல் மூலமா அம்பலமாகியும் இருக்கு. மற்ற கட்சிகளை ஊழல் கட்சிகள் அப்படின்னு விமர்சித்திருக்கக்கூடிய பாஜக தான் உண்மையான ஊழல் கட்சி. அமலாக்கத்துறை சோதனைக்கு ஆளான சில நாட்களில் பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு தாராளமாக நன்கொடை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக பாஜக நிறுவனங்களை மிரட்டி பணம் பறித்த ஊழல் கட்சி என்பது தெரிய வந்திருக்கு. இந்தி திணிப்பின் போது இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தது போல சிஏஏவை உறுதியாக அமல்படுத்த மாட்டோம். திமுக குறித்து பிரதமர் மோடி தொடர்ந்து தவறான தகவல்களை செய்து வருகிறார். பாஜக அரசு தமிழக மக்களுக்கு செய்த நல்லது என்ன என்பதை சொல்ல முடியுமா? மக்களை பிரிக்கும் பாஜகவை விரைவில் ஆட்சியில் இருந்து அகற்றுவோம். பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சி, பொய் பிரச்சாரம் ஆகியவற்றை இந்தியா கூட்டணி முறியடிக்கும். இந்தியா கூட்டணியை கண்டே இப்போது பிரதமர் மோடி அச்சமடைந்திருக்காரு. இதன் காரணமாக இந்தியா அப்படின்ற பெயரை கூட இப்போது அவர் பயன்படுத்த மறுக்கிறார். அச்சத்தால பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பாக அவதூறுகளை பரப்பி வருகிறார் அப்படின்னு அவர் கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் பாஜகவை எப்படி கடுமையாக விமர்சித்து பேசுவதை அங்கு அமர்ந்திருந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மேலும் பாஜகவை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது அங்கே திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்திருக்காங்க. குறிப்பாக பாஜக ஆட்சியை தோற்கடிப்போம் அப்படின்னு அவர் சொன்னபோது கூட்டம் விண்ண பிளந்திருக்கு. இதையடுத்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு தமிழ்நாடு வருகை தரக்கூடிய பிரதமர் மோடி கோவையில் நடைபெறக்கூடிய ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்காரு. மோடியின் வருகையை முன்னிட்டு கோவையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால நாடு முழுவதும் தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு. 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுது. தமிழகம் மற்றும் புதுவை அப்படின்னு மொத்தம் 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுது. தேர்தலுக்கு இன்னும் சரியா ஒரு மாதமே இருக்கிறதுனால அரசியல் கட்சிகள் முழு வீச்சில் தேர்தல் பணிகளை தொடங்கியும் இருக்காங்க. குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இந்த முறை தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளில் வெல்ல வேண்டும் அப்படின்னு முனைப்பு காட்டி வந்துட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜகவை கழற்றி விட்டதால பாஜக தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அமைகிறது. இந்த கூட்டணியின் இறுதி வடிவம் இன்னும் முழுமை பெறல. கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இதனிடையே பிரதமர் மோடி தமிழகத்திற்கு மார்ச் மாதம் தொடங்கியதில் இருந்தே அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையா பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை தரப்போகிறார். கோவை வரக்கூடிய பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன அணிவகுப்பில் பங்கேற்கிறார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கக்கூடிய சாய்பாபா காலனி காவல் நிலையம் அருகே புறப்படும் வாகன அணிவகுப்பு RS புரம் தலைமை தபால் நிலையம் அருகே சென்று முடிவடையுது.
அங்கே கோவையில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துகிறார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த ரோடு ஷோ அப்படிங்கிறதுனால பாஜக பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்ய போறாங்க. சாலையின் இருபக்கமும் தொண்டர்கள் குவிய இருக்காங்க. தற்போதே குவிய இருக்கக்கூடிய இந்த பாஜக தொண்டர்களின் தற்போது வழிநெடுக்க பாஜக கொடி கம்பங்கள் பதாகைகளை வைத்து மோடியை வரவேற்க பாஜகவினர் ஆயுதமாகியும் வந்துட்டுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரோடு ஷோவில் பங்கேற்க பிரதமர் மோடி கர்நாடக மாநிலம் சிவமொகாவில் இருந்து விமானம் மூலம் மாலை 5:30 மணிக்கு கோவை வராரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சாய்பாபா காலனிக்கு காரில் செல்கிறார். தொடர்ந்து வாகன அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடி வருகை காரணமாக கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு.